ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி சண்டே எல்லாருக்கும். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நாட்டுல என்ன நடந்தாலுமே முதலமைச்சரை கூப்பிடுங்க, முதலமைச்சரை கூப்பிடுங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்களே, இதுக்கு முன்னாடிமே அப்படிதான் சொல்லுவாங்களா? எனக்கு தெரியாது. நான் இப்பதான் நியூஸ் எல்லாம் பாக்குறேனா, அதனால எனக்கு தெரியல. நியூஸ் ரெகுலரா பாக்குறவங்க யாராவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. முன்னாடி இப்படிதான் எந்த தப்பு நடந்தாலும் இல்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலும் முதலமைச்சரை கூப்பிடுங்க நான் பாக்கணும், முதலமைச்சரை கூப்பிடுங்க நான் பாக்கணும்னு தான் சொல்லுவாங்களோ. அது மட்டும் இல்லாம நாட்டுல எங்க எது நடந்தாலுமே அதுக்கு முதலமைச்சர் தான் காரணம், சிஎம் விஜய கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் அப்படி? இப்பதான் முதலமைச்சர் எல்லாருக்கும் கண்ணு தெரியுதோ? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த அமைச்சர்கள் எல்லாம் யாருன்னு தெரியாது, எந்த துறைக்கு எந்த அமைச்சர்னும் தெரியாது யாருக்கும். அமைச்சரை போய் பார்க்கணும் அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்போ இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈஸியா அவங்கள பார்க்க முடியும் அப்படிங்கறதுனாலயே என்னவோ எதுக்கெடுத்தாலும் அவங்களை குத்தம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. கோயில்ல அர்ச்சகர் தப்பு பண்ணிட்டாருன்னு கண்டுபிடிச்சு சொன்னா அதுவும் ஒரு குத்தம், அவங்களையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏதாவது ஹாஸ்பிட்டல், ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் அங்க போயிட்டு எப்படி இருக்கு, சுகாதாரமா எப்படி இருக்கு, பாத்ரூம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு போய் சொன்னா அது ஒரு குத்தம். என்னதான் பண்ணணுங்கிறீங்க? குறை சொல்லணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க, குறைய மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க.